வணக்கம் தான் தனக்கு அழகு. இந்த கடல் போல் சூழ்ந்திருக்கக்கூடிய சபை இந்த மாபெரும் மக்கள் சபையிலே அடியால் நான் வந்திருக்கிற போது தோற்றமளித்திருக்கிறீர்களே, நான் யாரு, எந்த நாட்டுக்கு சேர்ந்தவள், என் பேர் என்ன, அது விளக்கங்கள். அப்படி விளக்கங்கள் எமக்கு தெரியும். சரி, அருகாமையில் இருக்கக்கூடிய தோழிப்பெண் இருந்தாலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய சபையோருக்கு எழுத்துறத்தில் தானே புரியும். அப்படியே இந்த பொய்யூரையாக புகழறியே நான் மங்கையாகி இந்த புனிதர் எல்லாம் போற்றுவாள் மந்த காளியா. இவள் கற்பமிக்க அம்மா சந்திர குல துரியானுக்கு இவளே ஆணி. இந்த கைவாருக்கும் முகமேனும் ஒளிய பவானி அச்சுதனாக தங்கையான என்று ஒரு பேர், யாகத்திலே பிறந்ததினால் யாகஜனி என்று ஒரு பேர். துருபத மகாராஜனுக்கு குமார்த்தி திரௌபதி என்று சொல்வார்கள். திரௌபதி என்று சொல்வார்கள். நான் பிறந்த உடனே நான் அணிந்திருக்கக்கூடிய செங்கனி மாலை பிறந்தது. சிகண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் பிறந்தது. அப்படி பிறந்து 5 ராஜாக்களை நான் மணந்திருக்கிறேன். 5 ராஜாக்களை மணந்து துரியோதனாதிகளோ 100 பேர்கள், என் மன்னவர்களோ பாண்டவர்கள் 5 ராஜாக்கள். 5 ராஜாக்களை நான் மணந்த காரணத்தினால் எத்தனோ படும்பாவி துரியோதன சூது மார்க்கங்கள் செய்து சண்டையை மூட்டிவிட்டான். நேற்றோடு 17ஆம் நாள் சண்டை முடிவடைந்து விட்டது. இன்று
நெடுந்தால் 18 நாள் சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. அதனால் படகளத்தை பார்க்கலாம் என்று எனக்கு ஆசையாயிருக்கிறது. அதனால் எங்க அண்ணா அழைத்திருக்கிறார். அண்ணாவை பார்க்கலாம் என்று ஆசையாயிருக்கிறது. சிவேஜயம் சிவேஜயம் மற்ற நாட்டுக்கு ஒப்பான நாடு. ஆசைக்கு அன்பு கொண்டிருந்த ஆர்வியர் தந்தையார் புதுப்பேட்டமான நகரத்திலே இருந்து விழாவிலே கலந்து கொண்ட அன்பு தந்தையார் ராமசாமி தந்தையார் அவர்கள். ராமசாமி கவுண்டர் பணம் அளித்திருக்கிறார். எப்படி பணம் கொடுத்திருக்கிறார் என்றால் ராமசாமி கவுண்டர் அவர்கள் பணமளித்திருக்கிறார். யாருடைய வேட்லி என்றால் இஷ்டகுல தெய்வமாக விளங்கும் எல்லா வல்ல இரவி பாரத மாதா ஐவர் ராஜாக்களே மணந்த அருங்கிலி திரௌபதி குருச்சேத்திர கபாலி பாஞ்சாலி அம்மையார் மீதிலே பணமளித்திருக்கிறார். பாஞ்சாலி அம்மையார் அருளை பெற்று வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துவோம். அவரால் கொடுக்கக்கூடிய பணம் நாடு துணத்திற்காக இருந்த போதிலும் எங்கள் அண்ணாவை பார்க்கணும். எங்க அண்ணாவை பார்க்க வேண்டும். ஆனால் எங்கள் அண்ணாவை தியானிக்கலாமா? கண்டிப்பாக. அண்ணா சாமாரே சங்கன் வாழா
வந்து அந்த காம்பை அறிந்து பன்னிரால் கால்களில் பட்டு விசும்பரத்தால் தொடித்து உன் தங்கை ஐவர் ராஜாக்களுக்குரிய பத்தனி அருங்கிலி திரௌபதி இந்த பாஞ்சாலி உன் பாதத்திலே வணக்கம்னா வணக்கம். பஞ்சவரை மாலை இந்த தங்கா தங்கா வாடாத துஷ்டன் துரியோதனன் பகடையை வாதாடி வென்றவள் நீயே மகா வனக்கிளி குங்கும வனக்கிளி வசந்த நெறி குங்கும வசந்த நெறி மதிரூப பாஞ்சாலி உமையே தாயே என்னை நீ வணங்குவது முன்னே நான் வணங்குவதும் பாஞ்சால மகாராஜன் யாகத்திலே பெண்ணாக பிறந்து பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஐவர் ராஜாக்களை உன்னை தவிர உலகத்தில் யாரும் வணங்குகிறேன் பேரிவிட்ட தங்கா இந்த ஆண்டவன் அருள் பெற்று அகிலத்தில் சுகமாக வாழ்வாய். அப்படியா? ஆமா, மிக கண்ணியமான அண்ணா. இருந்தாலும் ஒரு வார்த்தை அண்ணா, தினத்தில் என்ன உனக்கு யோசனை? அம்மா அருள் இல்லாத எந்த உயிரினமோ அசையாதண்ணா. அப்பேற்பட்ட நீங்கள் கடவுளாக இருந்து 17ஆம் நாள் சண்டை முடிந்து விட்டது. இந்த 18ஆம் நாள் சண்டை முதல் நாளிலே இருந்து இந்த 18ஆம் நாள் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் முதல் நாளிலே இருந்து சண்டையை காட்டுங்கள் அண்ணா, குருசேத்திர பூமிக்கு அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் அண்ணா என்று கேட்டவுடனே பெண்கள் போகக்கூடாது என்று எனக்கு புத்திமதி சொன்னேன் அண்ணா. இன்று நாளை லாஸ்ட் நாள் தான் என்ன, கடைசி நாள். இந்த கடைசி நாளிலே நான் படகளத்தை பார்க்கலாம் என்று எனக்கு ஆசையா இருக்கிறது. எப்படியாவது எனக்கு காட்டுங்கள் அண்ணா படகம். இந்த பார் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் அதன் செய்திருக்கக்கூடிய இந்த பரிகளை பார்ப்பதற்கு ஆமா பாவையே எனது தங்கா என் பின்னி சீராய் நடந்து வாராயம்மா. இதுதான் அமரமாகிய குருச்சேத்திரம். இதுவா அமர் களம் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ களங்களை நீ பார்த்திருக்கலாம். இது அமரம் என்று சொல்லக்கூடிய சண்டைக்கு உருவாக்கப்பட்ட களம். இதுதான் அமர்கல பூமி. உனக்கு என்னம்மா அண்ணா அண்ணானை முறையிடாவே
இந்த பாண்டவர்களுக்கும் துரியோதனாதிகளுக்கும் சண்டை என்று ஏற்படுத்தி அந்த சண்டை முதல் நாள் சண்டை நடந்தது. அந்த சண்டையிலே விளாடராஜனுக்கும் வேடு வச்சிக்கும் பிறந்த சுவேத வாகனன் மாண்டு விட்டான் என்று செய்தி சொன்னார்களே. அப்பேறியப்பட்ட சுவேத வாகனன் எங்க மாண்டிருக்கிறான்? முதலாம் நாள் சண்டையிலே பிதாமகர் பீஷ்மருடைய கரத்தினார் விளாடன் மைந்தனாக இருக்கக்கூடிய சுவேத வாகனனாகப்பட்டவன் குனிந்து வாளை எடுக்கும் போது புறமுதுகிலே குத்தி மாபெரும் வீரராக இருந்த அவர் முதுகிலே குத்தி கொன்றார் சுவேத வாகனனை. அந்த இடம் இதுதான் அம்மா. அண்ணா, ஒரு ஆண்டு காலங்களாக எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். அடைக்கலம் கொடுத்து அதற்கு பிறகாக எங்களுக்கென்று அபிமன்னனுக்கு மகளை கொடுத்து அபிமன்னன் மனைவிக்காக அந்த உத்தரிக்காக நாட்டை சீதானமா கொடுத்தார்கள். இப்பொழுது இருப்பதற்கு ஒரு இடம் உபலாய பட்டினம். அந்த உபலாய பட்டணத்தை கொடுத்தார்களே, அவர்கள் மகனை சுவேத வாகனனை கொன்று விட்டார்கள். சேனையை உங்களுக்கு படை துணையாக கொண்டு வந்தவன் சுவேத வாகனன் கொன்று விட்டார்களே அண்ணா. சரி, முதல் நாள் சண்டை போட்டோம். நியாயமான முறையிலே கொண்டு இருந்தால் கேள்வி கேட்டிருக்கலாம். அப்பேறுபட்ட 856 வயது படைத்த பிதாமகர் பீஷ்மர் செய்ய வேண்டிய வேலையா? வாளோடு வாழ், வில்லோடு வில், கதையோடு கதை எடுத்து மோதி சண்டை செய்தான். உனக்கு இது மட்டும் தெரியுமா, வேறு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். தாத்தா, எனக்கு எல்லா சண்டையும் தெரியும் என்றார். அப்படி இருந்தால் கதையை வைத்து வாழை எடு என்று சொல்ல, அதை நம்பிய சுவேத வாகனன் கதையை கீழே வைத்து வளைந்து வாள் எடுத்தான். பின் முதுகிலே குத்தினார் பிதாமகர் பீஷ்மர். அது அநியாயமா சாகடிச்சிருந்தார். அதர்ம சண்டையா? முதல் நாளிலே அதர்மம். யாருன்னா பிதாமகர் பீஷ்மர். சரி அண்ணா, அன்று நாளையிலே இருந்து 10 நாட்கள் சேனாதிபதி பட்டம் தாத்தா பீஷ்மருக்கு. சரி, 10 நாட்களாக சண்டை செய்து 10ஆம் நாள் சண்டையிலே பீஷ்மாச்சாரியாராகப்பட்டவர் சாய்ந்திருக்கிறார் சரசைனத்திலே என்று சொன்னார்களே. அவர் எங்கன்னா சாய்ந்திருக்கிறார்? அம்மா அம்மங்கச்சய பத்திரத்தலகி அம்மா என் தங்கையாரே அகவன் சோதரியே அவர் வில்லால் அடிபட்டு சிகிண்டி என்று சொல்லக்கூடிய பானத்தினாலே அவர் உயிர் போகாமலே சிகிண்டி தைத்து அவர் கீழே விழுந்தார். அதோ பாருங்க, ஒண்டியா ஒரு விளக்கு எரியுது. அந்த ஒண்டி விளக்கு நடக்கிறார். பிதாமகர் உயிர் போகாமல் உத்தராயணத்தை நோக்கி காத்திருக்கிறார். அப்படியா? அண்ணா, 12ஆம் நாள் சண்டையிலே பகதத்தன் மாண்டு விட்டான் என்று சொன்னார்களே, அந்த பகதத்தன் எந்த இடத்துல நான் மாண்டு இருக்கிறான்? பீமனுடைய கதையினால் பகதத்தன் புரைக்குடல் பிடித்தோன் அர்ஜுனன் சிரமரிக்க அந்த புரைக்குடலை காக்க
அர்ஜுனன் கரையால் அடிக்க பகதத்தன் வந்திருக்கிறான் வர இங்கே மலை போல சீக்கிரம் அண்ணா 12ஆம் நாள் சண்டையிலே பகதத்தன் மாண்டு விட்டான். 13ஆம் நாள் சண்டையிலே பாலன் அபிமன்யு மாண்டதை பார்க்க உண்ணாது. ஏன்னா ஆகதம்மா ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு பிள்ளையை கைவேறு கால்வேறு சிரம்பேறு தனித்தனியாக படும்பாவிகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நயமாக கொண்டு விட்டார்கள். அந்த கை இல்லாமலும் கால் இல்லாமலும் தலை இல்லாமலும் இருக்கக்கூடிய உருவத்தை நீ பார்த்தால் ஒரு தாயாக இருந்து அதை தாங்க மாட்டாய். அதனால அதை மட்டும் நீ பார்க்காதம்மா. என்னன்னா இது நியாயம்? விந்தையிலும் வேடிக்கையாக இருக்கிறது. நீங்க சொல்றதை பார்த்தா கார்கிரியன் என்று சொல்லி காலமெல்லாம் கங்கணத்தை கட்டி கொண்டிருந்து அதுவும் உன் மகளை கொடுத்து உன் மருகள் எங்களுக்கு மகனாக விளங்கும். அபிமன்னன் உயிரை காப்பாற்ற முடியலையா உன்னால? காக்க வேண்டும் என்று நான் எண்ணிருந்தால் அவனை பிறக்கா முன்னமே சுபதிரை வயிற்றில் பிறக்கா முன்னமே காத்திருக்கலாம். ஆனால் அவன் என்னுடைய மருமகனோ அவன் கிடையாது. தேவ விடங்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு விடங்க பூசாரி. அவனுடைய வேலை என்ன? தேவலோகத்தில் இருந்தவன் தேவர்களுக்காக சிவ பூஜைக்காக கொன்றை மலர்களை கொய்து அதை மாலையாக தடுத்து அந்த தொடுத்த மலரை கொண்டு போய் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வது அவனுடைய வேலை. ஒரு நாள் தினத்திலே கொன்றை மாலை மீதிலே ஆசையைப்பட்டு சிவலிங்கத்திற்கு அணிவிக்கக்கூடிய அந்த மாலையை தானாக அணிந்து கொண்டான். பார்த்தா சிவபெருமான் அவருக்கு கோபம் வந்து, எந்த கொன்ற மாலையை மீதில் நீ ஆசை கொண்டாயோ அந்த கொன்றை மாலையாலே உனக்கு வரணும். அதனாலதான் எதிர்கால அதிகம் ஆசை வருது, அதனாலே உனக்கு அழிவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாபத்தை கொடுத்தார். மனித பிறவி எடுத்தவன் பிறந்தான். அந்த சைந்தியவன் அந்த கொன்ற மாலையை சிவபெருமானிடத்தில் இருந்து வரமாக பெற்று வந்தான். வரமாக பெற்று வந்த கொன்றை மாலையாலே அந்த அபிமன்னனை மாண்டான். அபிமன்னன் இங்கு மாண்டு இப்பொழுது எங்க இருக்கிறான் தெரியுமா? தேவலோகத்திலே மீண்டும் மலர்களை தொடுத்து மாலையாக அணிந்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடிய விடங்க பூசாரியாக மீண்டும் சென்று அவன் உலகத்தை அடைந்தான். அப்படியா? அதனால அவன் மருகன் மட்டும் என்னாத அவன் தேவலோகத்துக்குள்ள அண்ணா அண்ணா 10ஆம் பொழுது சண்டையிலே செய்தரசன் குமாரனாக விளங்கும் சைந்தியனாகப்பட்டவன் வனத்திலே வந்து துரியோதனன் வார்த்தை கேட்டு என் கணவர் இல்லாத நேரத்திலே அண்ணன் என்று நான் அழைத்தேன், தங்கா என்று வந்தானா. அந்த பர்ணசாலைக்கு உள்ளாரையாக உறைவாளை கீழே விட்டு விட்டு அவன் ரதம் ஏறி விட்டான். ஐயோ அண்ணா, உறைவாளை விட்டுட்டீங்களே அப்படின்னு நான் அந்த உறைவாளை கொண்டு போய் கொடுக்கிற போது என் கரத்தை பிடித்து ரதத்திலே ஏற்றிக்கொண்டு புறப்பட்டானே. துரியோதன இடத்திலே கொண்டு போய் விட வேண்டும் பாஞ்சாலி என்று அப்பேறியப்பட்ட அந்த படும்பாவி சைந்தியன் மாண்டார் என்று சொன்னார்களே, எந்த இடம்னா? அவனுடைய பிண்டம் மட்டும்தான் இங்க இருக்கும், அவனுடைய தலை மட்டும் இங்க இருக்காது. யான்னு கேட்டா அவன் பரம் பெற்றவன். யார் ஒருவன் என் மகனை கொலை செய்கிறானோ கொல்லுகிறானோ அவன் தலை தானாக வெடிந்து வாழ வேண்டும் என்று அந்த சைந்தியனுடைய தந்தையார் ஜெயத்தரசன் சிந்து தேசத்திலே தவம் இருந்தான். அந்த சிந்து நதிக்கரையில் தவம் இருந்தான். அதற்காக 13ஆம் நாள் இரவு உன்னுடைய கணவராகி அர்ஜுனரும் நானும் சென்று சிவபெருமான் இடத்திலே இரவுக்கு இரவாக இருமுகாஸ்திர கணையை பெற்று வந்து அந்த 14ஆம் நாள் கணை பொழுதிலே ஒரு கணையால் அந்த சைந்தவனுடைய சிரமறுக்க அதே கணை அவன் தலையை கொண்டு போய் கரகரவென்று சுற்றி அவன் தந்தை தவம் இருந்தானே அந்த தந்தையின் கரத்தினிலே அவன் தலையை விழச் செய்தோம்.
அப்பொழுது கண் திறந்து பார்த்தான் ஜெயத்தரசன். ஜெயத்தரசன் கண் திறந்து பார்த்த உடனே ஐயோ மகனே என்றான். அவன் கையில் இருந்து அவன் தலை நழுவியது. அவன் கையில் இருந்து தலை கீழே விழுந்த காரணத்தினால் அந்த தலையை கொன்றவன் ஜெயத்தரசனானான். அதனால் அவன் தலை 16 சுக்களாக விழுந்து அவர் தந்தை ஜெயத்தரசனும் மாண்டான். அவன் பிள்ளையாக இருக்கக்கூடிய சைந்தியனும் மாண்டான். அந்த பிரேதம் இங்க இருக்கும், தலை எங்க இருக்கும்? சிந்து நதிக்கரையிலே இருக்கும். சரி அண்ணா, 16ஆம் நாள் சண்டையிலே குருவாக விளங்க துரோணாச்சாரியார் மாண்டார்கள் என்று சொன்னார்கள். சாதுர்ணியம். ராமசாமி கவுண்டர் அவர்கள் மனவழித்திருக்கிறார். யாருடைய வேற்று என்றால் இஷ்டகுல தெய்வமாக விளங்கும் எல்லா வல்ல இரவி பாரத மாதா ஐவர் ராஜாக்களே மணந்த அருங்கிலி திரௌபதி குருச்சத்திர கபாலி பாஞ்சாலி அம்மையார் மீதிலே மனவழித்திருக்கிறார். பாஞ்சாலி அம்மையார் அருளை பெற்று வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்துவோம். அவரால் கொடுக்கூடிய பணம் நாடு துணத்திற்காக இருந்த போதிலும் எங்கள் அண்ணாவை பார்க்கணும். எங்க அண்ணாவை பார்க்க வேண்டும். ஆனால் எங்கள் அண்ணாவை தியானிக்கலாமா? கண்டிப்பாக. அண்ணா சாமரே சங்கன் வாழ
தொடமையில் கொண்டு வந்து அமர செய்யடா துச்சோனா என்று சொன்னானே. அந்த படும்பாவி துரியோதனன் ஆகப்பட்டவன் அன்று ராஜசபையிலே நான் சபதமிட்டேனே. அடியே துரியோதனா, உன் உதிரத்தை எடுத்து என் கூந்தலுக்கு எண்ணெயாக தேய்க்கணும். உன் மார்பிலுமே பிடுங்கி என் கூந்தலை சீப்பாக வகரணும். உன் மணி குடலை எடுத்து என் கூந்தலுக்கு மலராக சூட்டணும். அதுவரையில் என் கூந்தல் முடியேன் என்று ராஜசபையிலே நான் சபதமிட்டேனே அண்ணா. இந்த பாரத போர் யுத்தமே முடிவடைந்து வருகிறது. இன்னும் 3.25 நாளிகை இருக்கிறது. அதுவும் இந்த கூந்தலை எப்போது பார்த்தாலும் நான் முடிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு வந்தாயே அண்ணா. அந்த படும்பாவி துரியோதனனை எப்போது ஆள்வது? என் கூந்தலை காலை புனிதமான நல்ல வேலை வனமது வந்திருக்கிறது. யாருப்பா? செந்தில், இளமதி, சங்கரா, நதியா, விஜயன், செந்தில், இளமதி ஆகிய மூவரும் சேர்ந்து விழா மேடையிலே கலந்து நாடக மன்றத்தை வாழ்த்தியும் போற்றியும் புனிதமான நல்ல வேலையிலே பலமளித்திருக்கிறார். எல்லா வல்ல ஆண்டவனாக நேரக்கூடிய 10வது மூர்த்தி அருளினாலும் எல்லா வல்ல சிவபெருமானுடைய கருணையினாலும் அவருடைய குடும்பத்திலே எந்த ஒரு குறையும் நேராமல் சென்ற இடமெல்லாம் சிறப்புடனே வாழவோ, இருப்போருக்கு எந்த ஒரு நோய் நொடி பிணி அணுகாமல் காக்க இந்த எல்லா வல்ல ஆண்டவனாக நேரக்கூடிய எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம். அவரால் அளிக்கூடிய 50 ரூபாய் நாடக மன்றத்திற்காக என்னென்ன செய்யணும்? அதனால இப்பொழுது மோசம் வந்தது யார்? மாண்ட பிணங்கள் எல்லாம் மீண்டும் உயிர் பிழைக்க ஏதோ மந்திரத்தை ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். என்ன சற்று நேரம் எடுத்ததே உண்டானா? அங்க பார் தெரியுதா? எல்லாம் கைய கால அசைக்கிறது தெரியுதா? போயிடுவாங்க. அதனால இங்க இருந்து சென்று சீக்கிரம் கூட்டா அதுல முன்ன அவங்களை கூட்டு வரதுக்கு முன்ன நீ உனக்கு கூந்தல் முடிக்கணும்னா போய் எல்லாருக்கிட்டையும் கேட்டு அறிந்த உனது கணவன் அர்ஜுனனாலே குருவாக